Hi students. போன வீடியோல நம்ம ப்ராபபிலிட்டி கான்செப்ட்ஸ் பார்த்தோம். எக்ஸசைஸ் 9.1ல ஒரு 3 கொஸ்டின்ஸ் பார்த்திருந்தோம். இப்போ நம்ம அந்த கண்டினியூஷன் பார்க்கலாம். So fourth question, there are 24 balls in a pot. If 3 of them are red, 5 of them are blue, and the remaining are green, then what is the probability of picking out blue ball, second subdivision red ball, third subdivision green ball? ஸோ ஓவரால் நம்மளுக்கு வந்து என் ஆஃப் எஸ் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது பால்ஸ் அதுதான் இங்கே நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸில் அது என்ன மாதிரி பால்ன்றதையும் எழுதிடுவோம். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து ரெட் ப்ளூ அண்ட் கிரீன் பால்ஸ் இதுதான் நமக்கு சாம்பிள் ஸ்பேஸு. என் ஆஃப் எஸ்ன்னு பார்க்கும்போது அவங்க 24 பால்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் என் ஆஃப் எஸ். ஒரு கலரையும் இப்போ எழுதிடுவோம். ஸோ அந்த கலர் ஸ்டார்டிங் லெட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் ஆர் டினோட் தி ரெட் கலர் பால். ஸோ என் ஆஃப் ஆர் இஸ் 3 ஆஃப் தெம் ஆர் ரெட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என் ஆஃப் ஆர்ன்றது 3 அண்ட் என் ஆஃப் ப்ளூ கலர் பால் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ வி ரைட் இட் அஸ் கேபிட்டல் பி. ஸோ என் ஆஃப் பி அப்படிங்கிறது 5. ஸோ டோட்டலாக 3 + 5 8 ஆயிடுச்சு. ரிமைனிங் வந்து கிரீன். ஸோ 24லேருந்து 8 மைனஸ் பண்ணோன்னா 16 வரும் இல்லையா. ஸோ என் ஆஃப் ஜி இஸ் 16. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் அவுட் ப்ளூ பால். ஸோ நம்ம வந்து ப்ளூ பாலோடைய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பி ஆஃப் பி நம்மளுக்கு ஃபார்முலா என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் பி நம்ம நோட் பண்ணியிருக்கிறது 5, என் ஆஃப் எஸ் இஸ் 24. 5/24 சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் அதுதான். செகண்ட் சப்டிவிஷன் ரெட் பாலோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். தட் இஸ் பி ஆஃப் ஆர், தட் இஸ் என் ஆஃப் ஆர் பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் ஆர் இஸ் 3, என் ஆஃப் எஸ் இஸ் 24. இதில் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். ஸோ 3 1s are 3, 3 8s are 24. ஸோ ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது 1/8. தேர்ட் சப்டிவிஷன் பி ஆஃப் ஜி கிரீன் பாலோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ என் ஆஃப் ஜி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஜின்றது 16, என் ஆஃப் எஸ்ங்கிறது 24. அகைன் இங்கே 4 டேபிளை கேன்சல் பண்ணலாம். 4 4s are 16, 4 6 are 24. அகைன் 2 டேபிளில் 2 2s are 4, 2 3s are 6. ஸோ ஃபைனலி 2/3ன்றது ஆன்சர். So question number 5, when 2 coins are tossed, what is the probability that 2 heads are obtained? 2 ஹெட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்போதுமே வந்து காயின்ஸ் நம்ம டாஸ் பண்ணும்போது இங்கே 2 காயினு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம டாஸ் பண்ணுறோம், செகண்ட் ஒரு தடவை டாஸ் பண்ணுறோம். when a coin is tossed twice அப்படின்னா நம்ம 2 காயினை அட் அ டைமில் டாஸ் பண்ணும்போது 2 அவுட்கம் வரும். அதனால் நீங்கள் எழுதும்போது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு எழுதும்போது ஒன்று ஹெச்ஹெச்னு ஆரம்பிங்க, இல்லை டிடின்னு ஆரம்பிங்க. ஸோ நான் இங்கே ஹெச்ஹெச்னு ஆரம்பிச்சிருக்கேன். லாஸ்ட் பொசிஷனில் டெய்ல்னு போட்டுக்கோங்க, அடுத்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் டெய்ல் போட்டுக்கோங்க, அப்புறம் 2மே டெய்ல். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக படிச்சிங்கன்னா உங்களுக்கு எழுத தெரிஞ்சுன்னா கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஏன்னா சம்டைம் எழுதுனதே எழுதுவோம் இந்த அவுட்கம்ஸ்லாம். ஏன்னா இந்த அவுட்கம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்ன ஃபேஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் சம்மும் தப்பாயிடும். ஸோ அதனால இந்த அவுட்கம்ஸ், இந்த டோட்டல் அவுட்கம்ஸ் எழுதும்போது மட்டும் பி கேர்ஃபுல். ஸோ இங்கே 4 அவுட்கம்ஸ் வரும். அண்ட் இதுக்கு ஷார்ட்கட்டாக கூட நீங்கள் 2n வச்சுக்கலாம். எத்தனை தடவை டாஸ் பண்ணுறோம். ஸோ காயின்ஸாக இருந்தாலும் சரி, டாஸிங்காக இருந்தாலும் சரி, ஒரு தடவை டாஸ் பண்ணோம்னா 2/1ன்னு இருக்கும். ஸோ ஹெட் அண்ட் டெய்ல் மட்டும்தான் நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸாக இருக்கும். 2 தடவைனா 2/2. ஸோ 4 இருக்கும் அந்த சாம்பிள் ஸ்பேஸ் காம்பினேஷன். 3 தடவை டாஸ் பண்ணுறோன்னா 2/3. ஸோ தட் இஸ் 8 காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எழுதும்போது இந்த மாதிரியும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு திஸ் கொஸ்டின், என் ஆஃப் எஸ்ன்றது 4ன்னு போட்டாச்சு. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் 2 ஹெட்ஸ் ஆர் அப்டெயின்? ஸோ நம்ம ஒரு ஈவெண்ட் எடுத்துப்போம். லெட் ஏ டினோட்ஸ் தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 2 ஹெட்ஸ். ஸோ அதில் காம்பினேஷன்ஸ் எழுதிப்போம்.
ஸோ A is equal to 2Hனா HH மட்டும்தான் பாசிபிலிட்டி, வேறு எதுவுமே இல்லை. ஸோ N of Aன்றது இங்கே 1 மட்டும்தான். அதோடைய ப்ராபபிலிட்டினா ஃபார்முலா N of A by N of S, தட் இஸ் 1/4. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். 2 dice are rolled. Find the probability that the sum is equal to 1, equal to 4, less than 13. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து நான் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் காம்பினேஷன்லாம் எழுதியிருக்கேன். 1 டைஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு தடவை நம்ம ரோல் பண்ணுறோம், இல்லை டைசஸ் ரோல்டு ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தா 1 to 6 வரைக்கும் தான் இருக்கும் சாம்பிள் ஸ்பேஸ். இதே 2 டைஸ் ரோல் பண்ணுறோம், இல்லை 1 டைஸ் இஸ் ரோல்டு ட்வைஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் வந்து, ஏன்னா 2 காம்பினேஷன்ஸ் வரும், அதை நம்ம இந்த மாதிரி ஆர்டர் பேரில் தான் எழுதணும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் கோஆர்டினேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒய்யை மட்டும் மாற்றிட்டே வாங்க. அதே மாதிரி செகண்ட் ரோவில் 2ன்னு எழுதி அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒய்யோட 1 2 3 4 5 6 அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டோட்டலாக 36. இங்கேயும் 6 பார் n தான் வரும். ஸோ ஒரு டைஸ் ரோல் பண்ணோம் அப்படின்னா 6 பார் 1, ஸோ 6 அவுட்கம்ஸ் வரும். 2 டைஸ் ரோல் பண்ணோம்னா 6 பார் 2, தட் இஸ் 36. 3 டைனா 2 1 6 வரும் அவுட்கம்ஸ். ஸோ 2 பார் n 6 பார் n அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 1 காயின் டாஸ்னா அப்போ சொன்ன மாதிரி, இப்போ நான் முன்னாடி கொஸ்டினுக்கு சொன்ன மாதிரி ஹெட் அண்ட் டெய்ல் தான் வரும். 2 காயின்ஸ்னா நான் அந்த ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஹெட்னு எழுதிட்டு டெய்லோட பொசிஷன் மாற்றிட்டு வாங்க, ரெண்டுமே டெய்ல். அந்த 3 காயின்ஸ் டாஸ்னும் போது அதே மாதிரி தான் 3 ஹெட் எழுதிக்குவாங்க, டெய்லோட பொசிஷனை வந்து லாஸ்ட்டு ஃபர்ஸ்ட் செகண்டு ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி 3 டெய்ல்ஸ் எழுதிட்டு ஹெட்டோட பொசிஷனை லாஸ்ட்டு செகண்டு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எழுதினீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இருக்கும் சாம்பிள் ஸ்பேஸில். ஓகே, ஸோ நம்ம சம் போடுவோம். இங்கே வந்து நம்ம அந்த சாம்பிள் ஸ்பேஸ் இங்கே எழுதிடுங்க. ஸோ என்னென்ன வரும், சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு 1,1 1,2 அந்த மாதிரி இங்கே எழுதியிருக்கிறத அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இங்கே எழுதிடுங்க மொத்தமாக. ஸோ அது எக்ஸாமில் சாம்பிள் ஸ்பேஸ் நீங்கள் எழுதி தான் ஆகணும். அண்ட் N of S அப்படிங்கிறது 36. இங்கே ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பார்க்க போனால் நம்மளுக்கு வந்து சம் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு பார்க்கணும். அதாவது இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் ஆட் பண்ணும்போது 1ன்னு வரணும். ஸோ இங்கே ஆரம்பிக்கிறதே 1 + 1 2ல் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா 0ன்ற ஒரு அவுட்கம் நம்மளுக்கு கிடையாது டைஸில், 1லேருந்து 6 தான். ஸோ அதனால் எந்த ஒரு பாசிபிலிட்டி நீங்கள் எடுத்தாலும் அங்கே சம் வந்து 1 ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது வராது. ஸோ there is no possibility. நம்ம ஏவை வந்து ஈவெண்ட்டாக எடுத்து let A be the event of getting sum equal to 1 இதை எடுத்துட்டோம் அப்படின்னா N of A பார்க்கும்போது 0 தான் வரும். அண்ட் P of A as usual ஃபார்முலா N of A by N of S, that is 0 by 36. நியூமரேட்டரில் 0ன்னு இருக்கலாம், ஸோ 0 by 0ன்னு இருக்கக்கூடாது, ஆர் 14 by 0 அந்த மாதிரி டினாமினேட்டரில் 0வோ இல்லை 0 by 0 ஃபார்ம்ன்றது இருக்கக்கூடாது. அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தது அப்படின்னா இன்ஃபைனட்னு எழுதும் ஆன்சர். நியூமரேட்டில் இருந்ததுன்னா டைரெக்டாக 0ன்னு போட்டாலே போதும். ஸோ நம்மளுக்கு வந்து 0 by 36 ஆன்சர் 0. செகண்ட் சப்டிவிஷன் நம்ம அந்த ஈவெண்ட்டை பின்னு எடுத்துப்போம். let B be the event of getting sum equal to 4. ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து 4ன்னு வரணும். sum equal to 4. ஸோ N of B எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோவில் 1 3யும் ஆட் பண்ணால் வரும், அதனால் அந்த காம்பினேஷன்ஸ் எழுதிடுவோம். ஸோ B is equal to காம்பினேஷன்ஸ் வந்து 1, 3 வரும். அண்ட் இங்கே வந்து 2, 2 நம்மளுக்கு வரும் செகண்ட் ரோவில். ஸோ 2, 2 அண்ட் தேர்ட் ரோவில் 3 and 1 ஆட் பண்ணால் வரும். ஃபோர்த் ரோலன்னு பார்க்கும்போது 4 + 1 5. ஸோ ஸ்டார்டிங்கே 5லேருந்து தான் வருது, கண்டிப்பாக அதுக்கப்புறம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது 3 தான் காம்பினேஷன். ஸோ N of Bங்கிறது இங்கே 3. ஸோ P of B as usual ஃபார்முலா N of B by N of S, that is 3 by 36. நம்மளுக்கு இங்கே கேன்சல் ஆகும் 3 டேபிளே. ஸோ 1 by 12 தான் ஆன்சர் உங்களுக்கு. ஸோ ஃபைனலி 1 by 12. அதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் லெஸ் தேன் 13, அது சீன்னு எடுத்துப்போம். let C be the event of getting sum less than 13. ஸோ less than 13னா எல்லா காம்பினேஷன்ஸும் இங்கே வந்துடும்.
ஸோ காம்பினேஷன் பார்க்கும்போது ஸோ நம்மளுக்கு லாஸ்ட்டாக 6+6 தான் வரும். அது வந்து சாரி 6+6 12. ஸோ மொத்தமாக 1,1லேருந்து ஆரம்பிச்சு 6,6 இங்கே மறுபடியும் அந்த சாம்பிள் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே எழுதணும். 1,1லேருந்து 2,1 அந்த ரோ 3 4 5 6 இந்த ரோ ஃபுல்லாத்தையும் எழுதி 6,6 வரைக்கும் எழுதணும். அதுதான் காம்பினேஷன் நம்மளுக்கு 36. அண்ட் பி ஆஃப் சி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபார்முலா n of c by n of s, that is 36 by 36, that is equal to 1. ஸோ அந்த காம்பினேஷன் எழுதிட்டு இதை எழுதுங்க. அடுத்த கொஸ்டின். A manufacturer tested 7,000 LED lights at random and found that 25 of them were defective. If a LED light is selected at random, what is the probability that the selected LED light is a defective one? ஸோ நம்மளுக்கு மொத்தமாக எவ்வளோ டெஸ்ட் பண்ணுறாங்க? 7,000 எல்இடி லைட்ஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது சாரி எல்இடி லைட்ஸ் தான் நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ். என் ஆஃப் எஸ் எவ்வளோ எல்இடி லைட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க? 7,000. ஸோ என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது 7,000. ஸோ இதில் எவ்வளோ டிஃபெக்டிவாக இருக்குது? 25 டிஃபெக்டிவாக இருக்குது. ஸோ லெட் நம்ம டின்னு எடுத்துப்போம். லெட் டி டினோட் தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் defective light. So n of d 25 ன்னு கொடுத்திருக்காங்க இங்க. So sorry, n of d is equal to 25. And if a LED light is selected at random, what is the probability that selected LED light is a defective one? Defective தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே ஈவெண்ட்டாக எடுத்துட்டு இருக்கோம். ஸோ P of D அப்படிங்கிறது n of d by n of s, that is 25 by 7,000. So cancel பண்ணோம்னா 5 table cancel பண்ணா. So 5 5s are 25 and 5 1s are 5 20. Answer 1 by 280. இதுதாங்க ஆன்சர். சப்போஸ் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் செலக்டட் எல்இடி லைட் இஸ் அ குட் ஒன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் அ நான் டிஃபெக்டிவ்னா 7,000லேருந்து 25 மைனஸ் பண்ணிவிட்டு மீதி வர ஆன்சர் நம்மளுக்கு குட் லைட்ஸாக இருக்கும், நியூமரேட்டில் இருக்கும். கீழே 7,000 கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அந்த கண்டினியூவேஷன் ஆஃப் 9.1 பார்ப்போம். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. Thank you.